போன வீடியோல நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா இவர் என்ன சொன்னார்னு இப்ப கேளுங்க. கவனித்தீரா? வசனத்தை கவனித்தீரா? சும்மா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அர்ஜுன் ஃபேன் வந்து ஜெய் மோடின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ மோடி பக்தர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ரொமோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா கேமுக்கு முன்னாடி வந்து ஃபேஸில் வந்து ஆர்ட் போடுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து ஆர்ட் போடுவாங்க, இந்த மாதிரி வரையிறதுக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஃப்ரீ. சின்ன பசங்களுக்கான ஃபுட்பால் இங்கே வந்து பார்க் வச்சுருக்கோம். இந்த பக்கம் கோழியே காணும். இங்கே குப்பத்தொட்டி எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ட்ராஷ் பின்ஸ், இதுதான் ட்ராஷ் பின்ஸ். கெப்ட் லைக் பாக்ஸில் ஃபுல்லாக அட்டைப்பட்டியில் வச்சுருக்காங்க. வெயிலுக்கு இந்த ஐஸ்குள்ள மட்டை விட்டுட்டு போல இருக்கு. கை விசிறி பார்க்குறோம், நிறைய கேட்போம் நீங்க யாருக்கு எப்படி வாங்கினாங்க. ஹலோ, வேர் யூ பாட் ஃப்ரம் தட்? வேர் யூ பாட் தட்? ஆன் தி ஓவர் தேர். ஓகே, தேங்க் யூ. வாங்க நம்மளும் போய் விசிறி வாங்கலாம். இவங்க தான் கொடுக்குறாங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. Hi, can I have one? Yes, thank you. Hey. Thank you. அப்பா, கப்பல் வந்துருச்சு. அகில் வந்துருச்சு. If we are working like this, what they will do? They look us like disgusting, right? Yeah. நம்ம இப்படி அதே மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நடந்தா இங்கே வந்து டிஸ்கஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஆனால் இவங்க நடந்தால் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸ்ப்ரே எதுக்கு பண்ணுறாங்கன்னு நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கு. ஸ்ப்ரே பண்ணலாம். இது சில்லு சில்லுனா ஆஃப்டர் த ஸ்ப்ரே நவ். அப்பா, ஆல்ரெடி நான் கருப்பாக தான் இருப்பேன், இது ரொம்ப கருப்பாயிட்டேன். அப்பா, கடைசியாக கொஞ்ச நேரத்துக்கு இடம் வந்துருச்சு. இதாங்க கேட்டோட என்ட்ரன்ஸ். Yeah, it's 4K, 2.5, 2.7. I cannot see you. இதாங்க கேட்டோட என்ட்ரன்ஸ். You are full? I have two. ஸோ இந்த டேக் வந்து நாங்கள் ஞாபகமாக வச்சுக்கலாம். உள்ள வந்து in 110, 111, 1111. ஸோ எங்கள் பேஸ் வந்து 111ல இருக்கு. யா, okay, got it. Here is the sun. They're going to be in the sun. ஸோ எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த ரெண்டாவது ரோ தான். ரெண்டாவது ரோ போயிட்டு அங்கே வந்துருக்கோம். அடிக்கடியில் வெயில் ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ ஒரு வழியாக எங்கள் சீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சீட் எங்கே இருக்குன்னா இதான் எங்கள் சீட். இங்கே இருக்கும் ஸ்டேடியம்மு, மேட்ச் ஆடுற ஃபீல்டு. இதான் எங்களோட சீட். ஸோ ஃப்ரண்ட் ரோக்கு பக்கத்தில் தான், செகண்ட் தேர்ட் ரோ. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ரோக்கு இங்கேயும். பட் நாட் மச் பிக் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ யூ கேன் see the players very closely. வேர்ல்டு கப் ஸ்டேடியம் பார்த்துருக்கீங்களா? யாருமே வர்றதுக்கு முன்னாடி இதாங்க வேர்ல்டு கப் ஸ்டேடியம். வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஸ்டேடியம் ஃபார் த 100th மேட்ச். அர்ஜென்டினா வர்சஸ் சுவிட்சர்லாந்து. ஸோ பிளேயர்ஸ் இதுலேயே தான் வருவாங்க, வரும்போது பார்க்கலாம். நாங்கள் இவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஃபேன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொடிகள் நிறைய பறக்க ஆரம்பிச்சிருச்சு, குறிப்பா அர்ஜென்டினா கொடி. இந்த கொடியில குறிப்பா இருக்கிற 2 பேரு, ஒன்னு மெஸ்ஸின்னு உங்களுக்கு தெரியும், இன்னொன்னு மரடோனாங்கிறது இவர் வந்து 1986ல அர்ஜென்டினாக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. இவர் சரியான ஃபேமஸ். ஏன்னா இந்த டீம் பிளேயர் மட்டும் இல்லாம டீமோட மேனேஜராகவும் இருந்திருக்காரு. அடிக்கிற வெயில் தாங்க முடியாம மறுபடியும் மேலேயே வந்துட்டாங்க. இங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேடலாம் பார்த்தா சுத்தி பார்க்கும்போது பார் தான் தெரிஞ்சிச்சு. சரி, ஒரு சாப்பாடு கடை கடைசி கண்டுபிடிச்சு அங்க உள்ள போறோம். ஆக்சுவலி என்னன்னா கோக் வாங்க வந்தோம். என்ன சொல்றாங்கன்னா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முதல்ல எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அதுக்கடுத்து பில் போடுவாங்க சொல்லிட்டு பில் போடுறது ஸ்கேனர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து போகலாம். I'll probably take a Coke. Yeah, you also? You want a beer? No, not now. I'll take a Coke. You want which one? So, you can take a little ice one. 22.
You see the price on that? Yeah, which one do you? What you want? Just a Coke. Just Coke. Just enough. I am full. ஆக்சுவலா என்ன விஷயம்னா இங்க பாருங்க கோக்கோட விலை ஓ சிக்கன் டென்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்கேன் ஹவ் இஸ் ஸ்கேனிங் ஓ இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆயிருக்கு ஓ நைஸ் அடிக்கிற வெயிலுக்கு உள்ள வந்துட்டோம் லாபி லிஃப்ட் கிட்ட வந்துட்டோம் இங்க வந்து ஏசி இருக்கு ஸோ அதனால இங்க வந்துட்டோம் கொஞ்சம் கழிச்சு வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து வர்சஸ் நார்வே மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் க்ரௌடோட பார்த்துட்டு திரும்ப நம்ம சீட்டுக்கே வந்துட்டோம். இல்லை ஏன் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா பிளேயர்ஸ் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது சுவிட்சர்லாந்து டீம். சுவிட்சர்லாந்து பிளேயர்ஸ் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு உடனே ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆன் ஆயிடுச்சுங்க ஃபீல்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம அர்ஜென்டினா ஃபேன்ஸ் ஒரே குதூகலம் ஆயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு நம்ம தலைவன் இறங்கிட்டான். அடுத்ததா அர்ஜென்டினா டீமோட பிராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்தா நிறைய வாலண்டியர்ஸ் பெரியதா ஏதோ கொண்டு வந்துட்டாங்க கீழே. என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அது பிளாக்ங்க. எப்பா பாதி ஃபீல்டு அளவுக்கு ஒரு பெரிய பிளாகை இவங்க விரிக்கும் போது அது எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா. இதை டிவியில பார்த்தவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. ரெண்டு டீமோட பிளேயர்ஸும் வரிசையா அணிவகுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காண்டி அப்படின்னா ரெண்டு டீமோட நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்காண்டி. நேஷனல் ஆந்தம் முடிஞ்சோனையும் ஒரு சின்ன ஃபயர் ஒர்க் ஷோ இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு. ப்ளூவும் ரெட்டும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. The game starts now. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவோட ஸ்டார் பிளேயர், அதாவது நம்ம கோட் மெஸ்ஸி எங்கள் பக்கத்தில் வந்து நின்னாரு. ஸோ அவரை பார்க்குறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சுங்க. அதுவும் 100 ஃபீட் தூரத்தில் நம்மளோட ஃபேவரட்டான பிளேயர் நிற்கும் போது அது வரக்கூடிய எமோஷன்ஸ் இருக்குங்க, வேற லெவலுங்க. அடுத்த சில நொடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா ஸ்கோரும் பண்ணாங்க. க்ரௌடை பார்த்தீங்கன்னா கிரேசியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி பாருங்க எவ்வளோ கிரேசியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. சுவிட்சர்லாந்து டீம் அவங்க ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இருந்தாலும் சுவிட்சர்லாந்து டீம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பயங்கரமாக டஃப் காம்படிஷன் இந்த கேமில் கொடுத்தாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் கம்பேக் கொடுத்தாங்க, 2 கோலை போட்டாங்க காய்ஸ். ஸ்டேடியமே எரப்ட் ஆச்சு. நானும் பயங்கரமான ஃபேன் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன் காய்ஸ். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அர்ஜென்டினா ஃபேன்ஸ் கூட வேமோஸ் அர்ஜென்டினா சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தோம். அவ்வளோதான் காய்ஸ், லாஸ்ட் மேட்ச் ஆஃப் குவார்டர் ஃபைனல்ஸ் கான்சஸ் சிட்டி இஸ் ஓவர். என்ன மேட்ச்னா சரியான மேட்ச். அதாவது சிஎஸ்கே விசஸ் மும்பை மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. இங்க ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கிரவுண்ட்ல சேப்பாக்கில் ஆடின மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபேன் சப்போர்ட் அர்ஜென்டினாக்கு இந்த இடம் தான் ஹோம் சிட்டி வேற. ஸோ அதனால சரியான ஃபேன் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா ஃபேன்ஸ் தான் இங்க. ஸோ லாஸ்ட்ல ஃபைனல்ல த்ரில்லரா ஒரு 2 கோல் போட்டு மேட்சே மாறிடுச்சு. எக்ஸ்டென்ஷன் வாங்கி போயிட்டாங்க. பெனால்ட்டி வரும்னு நினைச்சோம் எல்லாருமே. ஸோ பெனால்ட்டி வராம கோல் போட்டது வந்து பெரிய விஷயம். பாருங்க இன்னும் செலிபிரேட் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் சீக்கிரமா கிளம்புனாக்காண்டி காரை எங்கேயோ மூலையில பார்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு பில்டிங் வழியாவே கிராஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இனிமேல் காரை பார்த்து ஓடணும். How was the match? 3-1. How was the intense? It was nice. Yeah.
இல்லையோ எங்களுக்கு கப்பு கிடைச்சிருச்சு மெமரபிளா. இங்க பாருங்க குவார்டர் ஃபைனல்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இது $10 ஒருத்துங்க. அங்க நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காரை நிப்பாட்டிட்டு அங்க படாத பாடு இருக்கு. எங்க நிப்பாட்டிக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஆப்ல வந்து லொகேஷன் இருக்கு. ஸோ அந்த லொகேஷன் வச்சு தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஆனா எங்க இருக்குன்னு தெரியல ஒன்றும். மக்களே, கேன்சர் சிட்டியில் இனிமேல் ஃபுட்பால் மேட்ச் கிடையாது. அடுத்த வேர்ல்டு கப்பில் சந்திக்கலாம். எனக்கும் இது நல்ல மெமரி. சரியா? ஸோ அதனால் அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு, மெஸ்ஸியை பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்?